ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்னைக்கு மட்டன் குழம்பும் வறுவலும் தான் செய்யறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மல்லி, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மிளகு இதையெல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு பொடி பண்ணிக்கலாம். கொஞ்சமா குழம்புக்கு தேவையான அளவுங்க நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு எடுத்துட்டேனுங்க. அதை நல்லா வணக்கலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா நான் மஞ்சத்தூள் சேர்த்துட்டேனுங்க. அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த பொடியும் சேர்த்துட்டு கொஞ்சமா தேங்காய் பூவையும் சேர்த்துட்டுங்க அதை நல்லா மிக்ஸி ஜார்ல வச்சு அரைச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நான் கறி வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேனுங்க. நல்ல கறி தனியாகவும் எலும்பு கறி தனியாகவும் பிரித்து எடுத்துட்டேனுங்க. அதுக்கு ரெண்டுக்குமே ஒரே மசாலா தாங்க சேர்க்க போகிறேன். இதுக்கு நல்ல கறிக்கு வந்து மசாலா அளவாக சேர்த்துட்டுங்க. எலும்பு கறிக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி வச்சுக்கலாங்க. சேர்த்தாச்சுங்க. பாருங்க இந்த அளவில் நான் வச்சிருக்கிறேங்க. அது விசில் வந்துரட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம வறுவலை தாளிச்சு விட்டுக்கலாம் வாங்க. ஒரு வாணல்ல வச்சு அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. அதுக்கு கடுகு கொஞ்சம் சேர்த்துங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துங்க. நல்லா வணங்கட்டும். ஒரே ஒரு மிளகாய் மட்டும் ஃப்ளேவருக்கு சேர்த்துட்டேனுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டேனுங்க. அது கூட சோம்பு வந்து அப்படியே நான் சேர்த்துருக்கிறேனுங்க. ஃப்ளேவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்க பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டா இருக்கும். நீங்க சேர்த்து பாருங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வெந்திருக்குது இல்லைங்களா, நல்ல கறி மட்டும் நம்ம தனியா எடுத்து வேக வச்சோமில்லங்க, அதை சேர்த்து நல்லா கொதி விட்டுறணுமுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கணுமுங்க. வாங்க வறுவல் கொதிக்கட்டும். அதுக்குள்ள வந்து நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் போட்டுங்க. மிளகாய் 1 போட்டு குழம்பு தாளிச்சு வச்சாச்சுங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம சாப்பிட்டுக்கலாம். பரிமாறிடலாம் வாங்க. நம்ம வந்து இன்னைக்கு இலை போட்டிருக்கிறோங்க. அதிலே பரிமாறிடலாம் வாங்க. உப்பு வச்சாச்சுங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒயிட் சாப்பாடு. அதுக்கப்புறமா வந்து அடுத்தது நான் வைக்கிறது வந்து சுவரொட்டிங்க. அதை செஞ்சதை நான் உங்களுக்கு காமிக்கல. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேங்க. அப்புறம் வந்துட்டு வறுவலுங்க வச்சுக்கலாம் வாங்க. மட்டன் வறுவல். வறுவல் வச்சாச்சுங்க. அடுத்தது வந்து நம்ம குழம்பு ஊற்றிக்கலாம் வாங்க. சாப்பாட்டுக்கு மேலே இந்த அளவு நான் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்த அளவு வச்சுக்கலாம். குழம்பு ஊற்றியாச்சுங்க. அடுத்தது வந்துட்டு வறுவல் வச்சுக்கலாங்க. அது வந்து சிக்கன் வறுவலுங்க. நம்ம அண்ணா ஒருத்தர் கொடுத்தாங்க. இது வந்து அக்கா வந்து மீன் செஞ்சுருந்தாங்கன்னு கொடுத்தாங்க. அதையும் வச்சாச்சுங்க. அதோட சேர்த்து மோர் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சுங்க. நீங்களும் வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாங்க. பாய்.